விவசாயம் தமிழ் 2.0 நேரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 5 விற்பனை பதிவு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை காளை கண்ணுங்க. ஒரு 10 மாத வயது இருக்குங்க. கண்ணு உலக நல்ல படவடப்பில் இருக்குதுங்க. குரங்காட்டிலேருந்து பார்த்தா பிடிச்சி கட்டியிருக்கிறவங்க. கண்ணு தெளிவான கண்ணு, சுழி சுத்தமான கண்ணுங்க. நல்லா வால் சன்னம் இருக்குது. முதலே நல்லா கொம்பு தலைங்க. கொஞ்சம் கண்ணு வாடலாக இருக்குது, மற்றபடி கண்ணு நல்லா தெளிவான கண்ணு. இந்த கண்ணு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூரில் நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் விற்பனைக்காக இருக்குதுங்க. நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்ம்னு சொல்லி நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நம்ம பண்ணையோட லொக்கேஷன் தெளிவாக வந்துடுங்க. நீங்கள் வந்து நேரில் பார்த்து வாங்கலாமுங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கிறோங்க. இந்த படவடப்பான மயிலை காளை கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 32,000 சொல்லியிருக்கிறோங்க. தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமா. அந்த கண்ணு வந்து அந்தளவுக்கு ஒர்த்தான கண்ணுங்க. அதாவது வந்து 32,000 சொன்னாலும் வந்து அந்த அளவுக்கு வந்து கண்ணுகள் வந்து நல்லா படவடப்புலையும் நல்ல தெளிவான கண்ணாகவும் இருக்குதுங்க. கண்ணு வாடல் அப்படிங்கிறத தவிர வேறு எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க. ஜல்லிக்கட்டுக்கு, ரேக்லா ரேஸுக்கு, இது மாதிரி எல்லா பயன்பாட்டுக்கும் இது பயன்படுத்தலாமுங்க. கண்ணு தெளிவான கண்ணு, நல்லா அருந்தாடையில் நல்ல நிறக்காலோட தெளிவான கண்ணுங்க. தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கிரீன் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை போது பார்த்திங்கன்னா ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க. நல்ல கண்ணு, தெளிவான கண்ணு. இதோட தாயோடைய புகைப்படம் வேணுனாலும் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிக்கலாங்க. நல்லா தாய், நல்ல பெருங்கூட்டு மாடு. அது வந்து செவல மாடு தானுங்க. கண்ணுக்கு வயது பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் இருக்குங்க. நல்ல ரத்த செவலில், நல்ல வால் சன்னத்தில், நல்ல முகம் கொம்புதலை, இரட்டை திமிழ் அமைப்பில்லைங்க. நல்ல கைகால் ஊக்கத்தில், நல்ல சிறு முகத்தில், அருந்தாடையில், நல்ல வால் இறக்கத்தோட சுழி சுத்தமான கண்ணு, தெளிவான கண்ணுங்க. செவலை கிடாரி கண்ணு, 8 மாதம் வயதாகுதுங்க. இதோட விற்பனை விலை 19,500 சொல்லியிருக்கிறவங்க. தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமுங்க. இந்த செவலை கிடாரிக்கண் இருக்கக்கூடிய இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் நம்ம முத்தூரில் வேந்தன் கேட்டில் ஃபார்மில் தான் வந்து விற்பனைக்காக அவைலபிள் இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்கலாம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணாலும் போதுங்க. ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க. கண்ணு தெளிவான கண்ணுங்க, சுழி சுத்தமான கண்ணு. நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு தெளிவான கண்ணுகள் விற்பனை கிடைச்சால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோமுங்க. அந்த வகையில் இது நல்ல தெளிவான கண்ணு, நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க. செவலைக்கண்ணு சின்ன முதல் இரட்டை தமிழ் அமைப்பில் நல்ல நெட்டு வெட்டில் முகமைப்பில் நல்ல அருமையான முகமைப்பு. தேவைப்படுபவர்கள் ஸ்கிரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மாதமான பிள்ளை காளை கண்ணுங்க. காளைக்கண்ணு நல்ல தெளிவான கண்ணுங்க, சுழி சுத்தமான கண்ணு. உடல் பரப்பில் அருமையான உடல் பரப்பான கண்ணுங்க. நல்ல கொம்புதல், நல்ல கண்ணாமூழி சுத்தத்தில், நல்ல திமிழத்தில், நல்ல கருந்தார கண்ணுங்க. நீங்கள் கொம்புக்கு பின்னாடி இருந்து முதுகு வரைக்கும் அந்த கருந்தாடை ஓடி இருக்குங்க. கால் கருப்பு, நல்ல கால் கருப்பு. புறமாட்டில் நல்ல அருமையான புறமாடுங்க. நம்மளுக்கு நம்ம வந்து ரேஸுக்கான புறமாடு, ஜல்லிக்கட்டுக்கான புறமாடு அப்படிங்கிற மாதிரி புறமாட்டில் அருமையான புறமாடு. நல்ல அரண வாலாட்டுங்க. நல்ல புறமாடு அகலத்தில், நல்லா நெட்டு வெட்டில், தெளிவான கண்ணு, பிள்ளை கண்ணு, காளைக்கண்ணுங்க. நல்ல வேகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க. கண்ணு பார்த்தாலே தெரியும், தெளிவான கண்ணு, சுழி சுத்தமான கண்ணுங்க. 8 பார்ப்பர்கள் தெளிவாக இருக்குது. கழிப்பு சுழி குறைகடவுகள் எதுவும் கிடையாது. கண்ணு வந்து தேவையான அளவுக்கு வால் இறக்கம் இருக்குது. நல்ல திமிழத்தை நல்லா கண்ணுங்க. இந்த செவலைக்கண்ணு தேவைப்படும்போது ஸ்கிரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் நான்காவது பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான மயிலை காளை கண்ணுங்க. 11 மாதம் வயதாகுதுங்க. கண்ணு தெளிவான கண்ணு. இந்த வயசில் இந்த கண்ணு இப்படி தான் இருக்குங்க. ஒரு 4 பல்லேருந்து 6 பல் சேர்றப்போ பூச்சிக்காளைக்கு சிறப்பான கண்ணா, அழகான கண்ணா வந்து சேருங்க. இதனுடைய தாய் நல்லதாயிங்க. இதனுடைய தகப்பன் பார்த்திங்கன்னா பழையவட்டாரம்லேருந்து எடுத்தது தானுங்க. நல்ல தெளிவான காலை, நெத்தி வெள்ளை காலைன்னு சொல்லுவாங்க. அந்த லைனேஜில் விழுந்தது. இந்த வர்க்கத்தில் இந்த கண்ணுகள் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து அவைலபிள் இருக்குதுங்க. இந்த வர்க்கத்தில் கண்ணுகளே கிடையாதுங்க. இந்த வர்க்கத்தில் இந்த ஒரு கண்ணு தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குதுங்க. வேறு கண்ணுகள் இந்த மாதிரியான நோட்டத்தில் அந்த காளை பார்த்தாலே கண்ணு வேறு இனி எதுவுமே இல்லைங்க. நம்மளும் வந்து காளை வந்து ப்ரீடிங்காக வச்சுருந்தோம். பெருசாக காளைக்கண்ணே போடலிங்க. ஏதோ ஒரு 1-2 காளைக்கண்ணு தான் போட்டுச்சு. எல்லாமே கிடாரி கண்ணாக தான் போட்டுச்சுங்க. நம்ம கொண்டு வந்து ப்ரீட் பண்ணல, எடுத்து இந்த ஒரே ஒரு கன்று தான் நம்ம கையில் வந்து இப்போதைக்கு இருக்குதுங்க. அந்த வர்க்கத்தில் அந்த காளையை வந்து தெளிவான காளைங்க. எப்படின்னு வந்து அவருடைய புகைப்படம் எல்லாமே தெளிவாக கொடுக்குறோம். காளையின் புகைப்படம் கொடுக்குறோம், அதையும் பாருங்கள். இந்த காளை தான் வந்து இந்த கண்ணுக்குட்டியுடைய தகப்பனுங்க. நல்ல தெளிவான காளை, நல்ல திமிழத்தில், நல்ல பழைய வர்க்கமான காளைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழையவட்டாரம் ஆர்ஜினில் உருவாக்குனா இருப்ப இருந்த தெளிவான காளை. நீங்கள் காலையில் பார்த்தாலே தெரியும். முகத்தில் நல்ல நெத்திப்பட்டி வளர்த்தோம், நல்ல படவடப்பில் தெளிவான காளைங்க. நல்ல திமிழ்கட்டாட்டம், கொம்பு எல்லா வகையிலும் தெளிவான காளைங்க. இது வந்து ப்ரீடிங்காக வந்து நம்ம கொண்டு வந்து வச்சுருந்தோமுங்க.
நீ கன்று இதே மாதிரியே தான் வந்து சேரும். இந்த காளை வந்து ஒரு 8 வயசு ஆன காளைங்க. அந்த குறிப்பிட்ட வயசு வரும்போது இந்த கன்று இந்த காளையிட தெளிவாக வந்து சேரும். இந்த வர்க்கத்தில் இந்த ஒரு கன்று தான் இருக்குது. அதனால் வந்து தெளிவாக வளர்த்தக்கூடிய நண்பர்கள் கொண்டு போய் நல்லா பராமரிப்பு பண்ணக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தாலும் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் விற்பனை செய்யக்கூடிய கன்று அப்படிங்கிறது கிடையாதுங்க. தெளிவாக நல்ல பழையகுடி லைனேஜில் அரண்மனை லைனேஜில் வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்டு தெளிவாக வளர்த்துன்னு ஆசைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வேதன் கேட்டில் ஃபார்மில் 5வது பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஒரு குட்டை காளைங்க, குட்டை ரக காளைங்க. காலை தெளிவான காலை, சுழி சுத்தமான காளைங்க. 6 பல் ஆகுதுங்க. இதோட உயரம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய கருப்பு குண்டாக இருக்குது பாருங்க. அதாவது வந்து கருப்பு பரி பச்சை பில்லெல்லாம் வந்து அரைச்சி போடுற பரி அந்த வளர்த்தி தான் இருக்குங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 அடி அந்த வளர்த்திக்குள்ளே தான் இருக்குங்க. கால் நல்ல தெளிவான காளைங்க, நல்ல நெட்டு வட்டான காலை, நல்ல படபடப்பான காலை, நல்ல ஊக்கமான காளைங்க. திமிழ் கட்டில் நல்ல தெளிவான திமிழ் கட்டு. பல் வந்து 6 பல் தானுங்க. தெளிவான காலை, பிறக்கக்கூடிய கன்று நல்லா தெளிவான கண்ணாக பிறக்குதுங்க. காலை தெளிவான காலையும் குட்டைக்காலை. நீங்கள் நிறைய மாடு வச்சுருக்கிறீங்க, ஒரு குட்டை மாடாக வச்சுருக்கிறீங்க. நம்மளுக்கு ஒரு குட்டைக்காலை வேணும், அது அமைதியான காளையாக, பொறுப்பான காளையாக, சுழி சுத்தமான காளையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த காளையை தேர்ந்தெடுக்கலாமுங்க. சும்மா வந்து குழந்தைகள்லாம் நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு பொருட்களாட்ட கூட வச்சுருக்குறாங்க. இது மாதிரி காலையில் வந்து நல்லா வீட்டுக்குள்ளேயே டவுனுக்குள்ளேயே வந்து வச்சு வளர்த்தி அது மாதிரி வந்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அது மாதிரி ரொம்ப அமைதியான காலை, இடிக்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் குட்டை காலை வேணும் அப்படின்னா ஸ்கேல் தேய்க்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகள் நிறையா வந்துச்சுங்க. அது ஒரு பூச்சி காலையும் கூட வந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடுங்க. மூஞ்சி கற்காய் மாடுன்னு சொல்லுவாங்க, முகத்தில் மட்டும் கற்காய். இது வந்து பார்த்திங்கன்னா செவல மாடு. நல்ல ரேஸ் பரப்பில் உடம்பு கட்டில் இருந்ததுங்க. மாடு நல்லா தெளிவான மாடு, நல்ல நெட்டு வெட்டில் நல்ல மாடுங்க. செவல மாட்டில் தப்பு சொல்ல முடியாதுங்க. உடம்புல மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரேஸ் உடம்பாக போச்சுங்க. ஒரு துளிவு தாடை பார்த்து தொங்கலாக போச்சு. அடித்தாடை மட்டும் லைட்டாக தொங்கலாக போச்சுங்க. ஆனால் மற்றபடி ஏறுதுன்னு தான் சொல்லணுங்க. மாட்டில் நல்லா தெளிவான செவல மாடு. கொஞ்சம் மின்திமிழ் மாடாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து மாட்டில் பழிக்கிறதுக்கு இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸில் ஒரு மயில மாடு. புறமாடு அட்டகாசமான புறமாடு. இன்னும் கொஞ்சம் உள்ளே அடங்கியிருந்தால் வால் அடங்கியிருந்தால் இருந்தது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயதுக்கு இந்த கறிக்கு புறமாட்டில் அருமையான புறமாடு. ஒரு துளி கூட வால் கனம் இல்லாமல் நல்ல உருட்டுவாலாக இருந்துச்சுங்க. நல்ல பழைய டைப் மாடு. இல்லை செனை பிடிக்கலைங்கிற காரணத்தினால தான் வந்து இது மாதிரி விற்பனைக்காக வந்துருக்குதுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க இது மாதிரி மாடு பார்த்து. நல்ல தெளிவான மாடுங்க. இதுவும் பார்த்தா ஒரு துளி தாடை அடித்தாடை மட்டும் லைட்டாக தொங்கலாக தெரியும். அதுக்காக வந்து இந்த மாட்டை கழிக்க முடியாதுங்க. அந்த மாட்டில் நல்ல மாடு, நல்ல பழைய டைப்பில் நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. நல்ல கொம்பு தரமாகட்டும், முகமாகட்டும் எல்லா வகையிலும் நல்ல மாடாக இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு. நல்லா நேர் கொம்பில் நல்ல தெளிவான மாடுங்க. மாடு கொஞ்சம் படபடப்பு இருந்துச்சுங்க. நேர் கொம்புங்க. நல்லா வந்து கால் கருப்போட தெளிவான மாடாக இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு, அப்புறம் செவல மாடு 2 ஜோடியாக இருந்துச்சுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா செவல மாடு நல்லா ஹெவி சைஸுங்க. தாடை கொஞ்சம் அதிகமானது. இருந்தாலும் மாட்டில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் செவல மாடு இவ்வளோ பெரிய ஹெவி சைஸில் பார்த்தது இப்போ பார்த்தா இருக்குங்க. அது மாதிரி நல்லா முரடுங்க. மயில மாடு நல்ல மாடு, தெளிவான மாடு. அளவான மாடுனா நல்லா மடி செட்டான மாடு, நல்லா தெளிவான மாடாக இருந்துச்சுங்க. ஆனால் செவல மாடு சைஸில் நல்லா மீறின சைஸாக இருந்ததுங்க. இந்த மயில மாடெலாம் பார்த்தீங்கன்னா 35 ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குங்க. அடுத்து இன்னொரு செவல மாடு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க. மாட்டில் தெளிவான மாடு. என்ன காரணத்தை இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க, செனை பிடிக்காத காரணமாக தான் இருக்குது. ஆனால் மாட்டில் நல்ல தெளிவான மாடு, நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. மாடு நல்ல செவல மாடு. கொஞ்சம் படவடப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 2 கயிறு போட்டு கட்டியிருந்தாங்க. நல்ல மான்கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க. பெருவட்டில் மான்கொம்பு மாட்டில் தெளிவான மாடாக இருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி தாடை அதிகமாக தான் இருந்ததுங்க. எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தாடைகள் வந்து அதிகமாக தான் வந்து ஒரு சில மாடுகள் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்தால் இந்த மாடு கொஞ்சம் நல்ல மாடுங்க. இதுவும் நல்ல மாடு செட்டோடு இருந்துச்சுங்க. ஒரு காமௌண்ட் ஏதோ கொஞ்சம் இதாக தெரிஞ்சுங்க. ஆனால் மாட்டில் நல்ல மாடு, தெளிவான மாடுங்க. நல்ல பழைய டைப்பில் நல்ல மாடு. நல்ல கால் கருப்போட கொஞ்சம் நெத்தி விளையாட்டு வந்தாங்க. திமிழ் கட்டு, வாழை இருக்கும், மடி செட்டு எல்லா வகையிலும் வந்து தெளிவான மாடாக இருந்துச்சுங்க. இந்த வாரம் வந்த மாட்டில் இதுவும் வந்து நல்ல ஓரளவுக்கு வந்து தெளிவான மாடுங்க. இது மாதிரி மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா செனை பிடிக்காத ஒரே காரணத்தினால தான் வந்து விற்பனைக்காக வருதுங்க. ஒரு சிலது பார்த்திங்கன்னா வேறு ஏதோ வந்து ஒரு சில காரணத்தினாலேயும் வந்து விற்பனைக்காக வருதுங்க. ஆனால் மாட்டில் நல்ல தெளிவான மாடுங்க. ஆனால் இந்த வாரம் வந்த மாடலே டாப் மாடு இந்த மாடு தானுங்க. நம்ம லைவ் போஸ்ட்டில் போட்டிருந்தோம்.
கரெக்டாக நம்ம கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் கால் பண்ணாங்க. அதனால் வந்து நம்ம இது வாங்கி கொடுக்க முடியாமல் போச்சுங்க. நம்ம மாட்டில் தெளிவான மாடுங்க. இது மாதிரி மாடெலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் பார்க்க வேண்டியது. நல்ல மான் கொம்பு, நல்ல கண்ணாமூழி சுத்தமுங்க, நல்ல உடம்பு கட்டு, நல்ல வால் சின்னமாகட்டுங்க. ஒரு மாடு மான் கொம்பு மாடு எவ்வளோ தெளிவான மாடாக இருக்கணுமோ அவ்வளோ தெளிவான மாடாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிடிச்ச மாடாகவும் இருந்துச்சுங்க. நல்ல தெளிவான மாடு. ஒரு 35, 36 பட்ஜெட்டுக்கு தான் விற்பனை ஆகும். கண்ணாமூழி சுத்தம், அருமையான கண்ணாமூழி சுத்தம், அளவு மாட்டில். ஆனால் நல்லா நோட்டமான மாடாக இருந்ததுங்க. இது வந்து கொஞ்சம் போத்தோடமாக தான் இருந்ததுங்க. கொம்பு மாடு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகண்ட கொம்பு மாடு. ஆனால் வந்து நிறக்கால், நல்ல நிறக்கால், தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து காங்கி மாடுகளே வந்து பெருசாக இல்லைங்க. கறவை மாடுகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது. எல்லாமே இறைச்சிக்காகவே போயிடுச்சுங்க. நம்மளுக்கு வளர்த்தக்கூடிய மாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காரி மாடு. கொஞ்சம் லைட்டாக தலையாட்டுச்சுங்க. ஆனால் கொஞ்சம் வயது இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 இது பக்கமாக இருக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் வயதான மாடாக தான் இருந்ததுங்க. ஆனால் உடம்பு தோல் நைஸு, உடம்பு கட்டில் அருமையான மாடுங்க. மயில மாடு இது நல்ல மாடு, தெளிவான மாடுங்க. இது மாதிரியான மாடுகளே வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அரிதாக தான் கிடைக்கிது. இந்த டைப்புக்கு தெளிவான மாடு வாங்கணுன்னாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85 ரூபா ஓடணுங்க. கன்று மாடுகளாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி காங்கேய மாடு, ஆனால் நோட்டமான மாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ஒரு அளவான மாடுமே வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கம்மியாக தான் இருக்குதுங்க. இதெல்லாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா, கொண்டு போய் கறக்க வரைக்கும் கறக்குறாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா கறிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு வாங்குற ரேட்டோட ஒரு ஓரளவுக்கு விற்கிது, எல்லாம் வந்து விற்பனை செஞ்சிடறாங்க. இந்த மாடு செவல மாடு நல்ல டாப் மாடுங்க. நல்ல நெத்திப்பட்டி விளாசத்தில் கொஞ்சம் கொம்பு ஆண்டு போய் கூடுறது. ஆனால் காளையாக இருந்ததுன்னா, மயிலக்காளையாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்குங்க. கொம்பு இருக்கிற அமைப்புக்கு நல்ல சின்ன மூஞ்சி, நல்லா நெட்டு வெட்டில் நல்ல தெளிவான மாடு, செவல மாடுங்க. வர்றது எல்லாமே வந்து செனை பிடிக்காம வர்றது. வால் நல்ல வாளுங்க, நல்ல வால் போகிறப்பில் நல்ல மாடாக இருந்ததுங்க. நிறைய இது மாதிரி வந்து இறைச்சிக்காகத்தான் வருதுங்க. ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு டைப்பில் இருக்குங்க. பெரும்பாலும் வந்து செனை பிடிக்கலைங்கிற காரணத்துக்காகத்தான் வந்து எல்லாமே வந்து விற்பனைக்கு வருதுங்க. செனை பிடிக்க வைக்கிறது சிரமமானதெல்லாம் கிடையாதுங்க. கரெக்டாக வந்து மாடு கன்று போட்டதுலேருந்து ஒரு 40 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே காளைக்கு தெரிஞ்சதுன்னா கம்பல்சரி காளைக்கு சேர்த்திடுங்க. அப்படி சேர்த்தாத விட்டு நம்ம ஒரு 4 மாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் 4 மாதத்துக்கு இழுத்து கறப்போம்னு சொல்லி கொஞ்சம் 4 மாதம் இருக்கட்டும், 3 மாதம் இருக்கட்டும் இழுத்து போட்டு அதுக்குள்ளே வந்து மாடு வந்து வரட்டுக்கறி ஏறி செனை பிடிக்காமையும் போயிடுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 60 நாள்லேருந்து 40 நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மாடுகளுக்கு வந்து காளை ஓட்டிங்க அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக செனை பிடிச்சி அடுத்த போகிறதுக்கு வருஷம் ஒரு கன்று போகிற அளவுக்கு காங்கேய மாட்டை கொண்டு வந்து சேர்த்த முடியுங்க. நம்ம பால் 100 இழுக்கலாம்னு சொல்லி இழுத்தீங்க அப்படின்னா செனை பிடிக்காமல் வரும். வந்து மாடுகள் வந்து வீணாக போயிடுது. இன்றைக்கி மாடுகளே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நல்ல மாடுகளே பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு மாடுகள் செனை பண்ணி கொடுங்க. செனை பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறை என்ன அப்படிங்கிறதையும் வந்து ஒரு சில அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்லுவோங்க. ஒன்றும் பெருசாக வேண்டியது இல்லைங்க. மாடு வந்து கன்று போட்டு 30 நாளுக்கு அப்புறம் ஃபுல் மீன் கோல்டுன்னு ஒரு பவுட்ரு இருக்குங்க. அந்த ஃபுல் மீன் கோல்டு பவுட்ரு வந்து டெய்லி ஒரு 50 கிராம் வந்து தவிட்டில் கலக்கி கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் திரியக்கூடிய ஒரு ஹீட்டை ஃபஸ்ட்டு ஹீட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஹீட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 நாள் கழிச்சு ஒரு பூச்சி மாத்திரை ஓட விட்ருங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹீட்டில் மாடு காலை சேர்த்துங்க. கண்டிப்பாக வந்து செனை நிற்குங்க. நல்லா தெளிவாக வந்து இது மாதிரி செனை பிடிக்க வச்சு எல்லோரும் வந்து மாடுகளை இறைச்சிக்காக விற்பனை செய்யாமல் வளர்ப்புக்காக வந்து நம்ம வந்து அடுத்த ப்ரீடிங்காக கொண்டு போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் வந்து காலையில் ஒரே 2 காலை வந்து இல்லை இந்த ஒரு காலை நம்ம வீடியோ எடுத்துருந்தோம்ங்க. இந்த காலையில் பார்த்திங்கன்னா கால் நல்ல காலை உடனே சொல்லி சம்திங் ஏதோ இருந்துச்சுங்க. அதனால் வந்து நம்ம கரெக்டாக இல்லைன்னா நம்ம சம்திங் அதனால் வந்து நம்ம வந்து இது வாங்காமல் தவிர்த்துட்டோம்ங்க. ஆனால் காலை தப்பு சொல்கிறக்கு இல்லைங்க. இன்றைக்கி லெவலுக்கு காலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலையில் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பால் மயிலை மாடுங்க. நல்ல பால் வெண்மையில் அந்த நேரத்தில் இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அடித்தாடை கனமாக தான் இருக்குங்க. 90% மாடுகளுக்கு தாடை கள்ளக்கூடி கனமாக தான் இருக்குங்க. நம்ம வந்து ப்ரீடிங்காக செலக்ட் பண்ணி வாங்குறப்போ நம்ம தாடை கூடி துப்புள் எல்லாமே இல்லாமல் நம்ம வந்து மாடுகளை பார்த்து வாங்கணுங்க. அது எதற்காக அப்படின்னா அது புறக்கூடிய கணக்கு தாடை கூடி இல்லாமல் வந்து நல்லா வேகம் வரும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வாங்குறது. இன்றைக்கி பெரும்பாலும் 90% பார்த்திங்கன்னா பாலுக்காக தான் வாங்குறாங்க. ஆனால் வந்து பெருசாக இது யாரும் பார்க்குறது இல்லைங்க. அந்த வகையில் போய் இந்த மாடு நல்ல மாடுங்க. இந்த வாரத்தில் வந்ததில் இந்த மாடு நல்ல இது வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்த வீடியோங்க. மாடுகள் எல்லாமே அவ்வளோக்கு நல்லா தரமான மாடுகளாக தான் வந்துருந்துச்சுங்க. 2-3 வாரங்களாக பார்த்திங்கன்னா வீட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து பெருசாக வீடியோக்குள்ளே எடுக்கவும் முடியல, வெளியில் போகவும் முடியலைங்க. இப்போ தான் போய் எடுத்து போட்டிருந்தோம். அதனால் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சுங்க. அது தவிர பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல கண்ணுகள் எதுவும் கிடைக்கல. இப்போ தான் கரெக்டாக கிடச்சிது. அதனால தான் இந்த வாரம் வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாடு நல்ல பெருங்கூட்டு மாடு, தெளிவான மாடுங்க. வாரம் வந்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாடு 5 மாடு வரட்டு மாடு வாங்கி கூட செனை பண்ணால் கூட
நல்லா தெளிவான மாடுகளை நம்ம வந்து உருவாக்க முடியுங்க. வாரந்தோறும் வந்து நம்ம லைவ் போஸ்ட் போடுறோமுங்க. லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது வாரந்தோறும் வரக்கூடிய சந்தைக்கு வரக்கூடிய மாடுகளை வாட்ஸ்அப் குரூப் மூலிமா அப்போதைக்கப்போ வந்து அப்டேட் பண்ணுவோங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிவிக்கும் நம்பருக்கு லைவ் போஸ்ட் லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிடும், உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாரந்தோறும் வீடியோக்குள்ளே அப்போதைக்கப்போ லைவாக வந்து ஃபோட்டோஸ் வந்து பதிவிடுவோங்க. அந்த ஃபோட்டோவில் தெரியக்கூடிய மாடு நல்ல மாடாக இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் காட்டக்கூடிய எந்த மாடுகள் சேல்ஸ் இல்லை, சேல்ஸ்ன்னு சொல்கிற மாடுகள் மட்டும்தான் சேல்ஸுக்காக வருங்க. நன்றி, வணக்கம்.